இயேசுவின் விடுதலை ஊழியங்கள் ப்ராஃபட் பிரகாஷ் சார்ல்ஸ். Send your prayer request 9600859446. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மிராக்கிள் டைம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நம்ம இந்த மிராக்கிள் டைம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 காரியத்தை செய்ய போகிறோம். முதல்ல கட்டுகளை உடைக்கிற ஜெபம் பண்ண போகிறோம். 2வது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். 3வது அந்த வார்த்தையை வச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். முதல்ல நம்ம கட்டுகளை உடைக்கிற ஜெபத்தை நம்ம பண்ணுவோமா? இங்கே இருக்கிறவங்க, இந்த வீடியோவை பார்க்குறவங்க இருதயத்தில் கை வச்சுடுங்க. நான் 7 முறை நான் கட்டுகளை உடைச்சி நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஜெபிக்கும் போதே கர்த்தருடைய வல்லம் உங்கள் மேலே இறங்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. இருதயத்தில் கை வச்சுடுங்க. தகப்பனே, உங்கள் கரம் இறங்குவதாக, முதல் கர்த்தருடைய வல்லம் இறங்குவதாக. ரிகாபா ஷாதா ரிபி கரபா. இருதயத்தில் இருக்கிற கட்டு ஒற்றைட்டே இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஆமென். 2ஆம் கர்த்தர் வல்லம் இறங்குவதாக. ரிகாபா ஷாதா ரபா ரபா. இருதயத்தில் இருக்கிற கட்டு ஒற்றைட்டே இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஆமென். 3ஆம் கர்த்தர் வல்லம் இறங்கட்டும். ரிகாபா ஷாதா ரிபி கரபா. இருதயத்தில் இருக்கிற கட்டு ஒற்றைட்டே இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஆமென். 4ஆம் கர்த்தர் வல்லம் இறங்கட்டும். ரீமா ஷாதா ரிபி கரபா. இருதயத்தில் இருக்கிற கட்டு ஒற்றைட்டே இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஆமென். 5ஆம் கர்த்தர் வல்லம் இறங்கட்டும். ரீமா ஷா ரகது ரிபி கபரபா. இருதயத்தில் இருக்கிற கட்டு ஒற்றைட்டே இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஆமென். 6ஆம் கர்த்தர் வல்லம் இறங்கட்டும். ரீபா ஷிபி துரிபி கத்ராக்கும் இறங்குவதாக. இருதயத்தில் இருக்கிற கட்டு ஒற்றைட்டே இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஆமென். 7ஆம் கர்த்தர் அக்கினி இறங்குவதாக. கர்த்தர் தொடும் 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 அப்பா. ஆண்டவர் இருதயத்தில் கை வச்சு ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தொடும். இருதயத்தில் இருக்கிற கட்டெல்லாம் ஒற்றைட்டே இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் தொட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். இன்னைக்கு இந்த மிராக்கிள் டைம் நிகழ்ச்சியில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீ விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். இதுதான் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, நீ விசித்திரமா செய்யப்பட்ட நீ முத்திரை மோதிரம். கர்த்தர் நம்மளை பொன் மோதிரமாக, தங்க மோதிரமாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பார்வையில் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம விசித்திரமா செய்யப்பட்ட முத்திரை மோதிரமாக இருக்கிறோம். நீ ஞானம் உள்ளவன், நீ பூரண அழகுள்ளவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாள்ல அதுதான் இன்னைக்கு சொல்லுது. நம்ம விசித்திரமாக செய்யப்பட்டவங்க. விசித்திரமா இருந்தாலே என்ன சொல்லுவாங்க? இந்த உலகத்துல ஒரு மனுஷன் விசித்திரமா இருந்தா என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அவனை குச்சப்படுத்துவாங்க, அப்படித்தானே? குறை சொல்லுவாங்க, அப்படித்தானே? அவனை என்ன பண்ணுவாங்க? ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குது. இன்னைக்கு நம்மளை சிலர் நிந்திக்கிறாங்களா? நம்மளை வேதனைப்படுத்துறாங்களா? சிலர் நம்மளை அவமானப்படுத்துறாங்களா? உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நெகட்டிவா நடக்குதா? நல்லா கவனிச்சிடுங்க. நீங்க யாரு அப்படின்னா, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். அதுதான் இன்னைக்கு இந்த நாள்ல கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ விசித்திரமா செய்யப்பட்ட நம்ம எங்க இருக்கிறோம்? கர்த்தர் நம்மளை எப்படி நம்மளை பயன்படுத்துகிறார் அப்படின்னா, நாம கர்த்தருடைய வலது கரத்துல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை சொல்லுது, என் வலது கையில் முத்திரை மோதிரமா இருக்கீங்க. அப்போ என் கர்த்தருடைய வலது கரத்துல நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நாம முத்திரை மோதிரமா இருக்கிறோம். அதுதான் நம்ம கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய கரத்துல இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். கர்த்தரை நம்மளை நடத்தி கொண்டிருக்கிற காரணம் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, கர்த்தருடைய கரத்துல நம்ம இருக்கிறோம். அப்போ இதுதான் கர்த்தர் இந்த நாள்ல நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்க விசித்திரமா செய்யப்பட்ட தங்க மோதிரம், நீங்க விசித்திரமாய் செய்யப்பட்ட மோதிரம், நீங்க ஞானம் உள்ளவர்கள், நீங்க அழகுள்ளவர்கள், நீங்க வித்தியாசமானவர்கள். கர்த்தர் உங்களை இந்த நாள் அதன்படி கர்த்தர் நடத்த போகிறார். நம்ம இணைந்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுதே உங்க பிரசனம் எங்க மத்தியில இறங்கி வருவதாக. அப்பா, அந்த மிராக்கிள் டைம் நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தொடும் தொடும் தொடும். ஒவ்வொருத்தர் மேலே உங்க அக்கினி இறங்குவதாக. ஓ ரிகாபா ஷாதா ரிபிகாபா ரபோ ஷாதா ரபா ரபோ. ஓ நானே உன்னோடு இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரீமா ஷாதா ரிபிகா ரபா. ஒரு தேவ வல்லமை இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தர் மேலே இறங்கி வரதை பார்க்குறேன். கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரதை பார்க்குறேன். ஓ ரீபா ஷாதா ரிபிகா பாபா. இறங்குது வல்லமை. ஓ ரீமா ஷாதா ரிபிகா பாபா. நீங்கள் விசித்திரமாக செய்யப்பட்டவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரீமா ஷிபி துரிபி காபாரபா. இறங்குது ஒரு தேவ பிரசனம் இறங்குது. கர்த்தருடைய அக்கினி இறங்குது. ரீமா ஷே துரிபி காரபாரபோ. என் ஜனமே கேள். ஓ ரீமா ஷாதா ரிபி காபாபாபா. ஓ நான் உன்னை இன்னும் பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரீமா ஷிபி துரிபி காபாபாபா. நீ என் கரத்தில் இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரிபி காபாபாபா. இருள் விலகுது. ஓ உங்க மேல இருக்கிற இருள் விலகிறத பாக்குறேன். ஓ கர்த்தருடைய அக்கினி இறங்குறத பாக்குறேன். ஓ ரீமா ஷபா துரிபி காபாபாபா. ஓ தேவ வல்லமை இறங்குறதுக்காய் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மிராக்கிள் டைம் நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தர் மேலேயும் கர்த்தருடைய அக்கினி இறங்குவதாக. ஓ ஃபயர் 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 ஃபயர். ஓ ஃபயர். கர்த்தர் தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஓ நீமா ஷதாரி பிகா பாபா பாபா. ஓ கர்த்தர். ஓ சிபி தூரி பிகா போ ஷதாரா பாரபா. கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தொடுவீராக தொடுவீராக தொடுவீராக. ஒவ்வொருத்தர் மேலே உங்க கரம் இறங்குவதாக. ஆண்டவர் உங்க அற்புதத்தை கர்த்தர் செய்வீராகப்பா. அப்ப அந்த மிராக்கிள் டைம் நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவரே அப்ப அந்த ஜனங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும் பயன்படுத்தும் பயன்படுத்தும். நீர் தூக்கி நிறுத்துவீராக. ஓ ரீமா ஷிபி தூரி பிகா பாபா. இருள் விலகுது இருள் விலகுது. சாபங்கள் முறியுது. சத்துருவின் கிரியை அழிக்கப்படுது. உங்க மேல இருக்க எல்லா தீமைகளும் விலகி போகுது. ஓ மிஷா ராய்கா தூரி பிகா பாரபா. கர்த்தர் தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முதல் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஓ ஃபயர் 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 ஃபயர். ஆமென் ஆமென். இரண்டாம் இருக்கத்து வல்லமை இறங்கட்டும். ரீபா ஷாதாரி பிகாரா பாரபா. ஆமென் ஆமென். மூணாம் இருக்கத்து வல்லமை இறங்கட்டும். ஓ ரிகாபா ஷாதாரி பிகாரா பாரபா. இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஆமென். நாலாம் இருக்கத்து வல்லமை இறங்கட்டும். ஓ ரிபா ஷிபி தூரி பிகா பாபா. கர்த்தர் தொடும் தொடும். இந்த ஜனங்களை கர்த்தர் சந்திப்பீராக. ஓ இருள் விலகி போவதாக. தீமைகள் விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஆமென். அஞ்சாம் இருக்கத்து வல்லமை இறங்கட்டும். ரீமா ஷாதாரி பிகாரா. எல்லா போராட்டமும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென் ஆமென். ஆறாம் இருக்கத்து வல்லமை இறங்கட்டு. ஓ மஷிது ரிபிகா பாபா. ஓ பொல்லாத சத்துருவை வெளியேறு. பொல்லாத சத்துருவை வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. ரீமா ஷாதாரி பிகாரா பாரபா. ஏழாம் இருக்கத்துடைய அக்கினி இறங்குவதாகும். கர்த்தர் தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப அந்த மிராக்கிள் டைம் நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொருத்தர் மேலே உங்க அக்கினி இறங்குவதாக. உங்க வல்லமை இறங்குவதாக. உங்களுடைய வார்த்தைப்படி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் முத்திரை மோதிரமாக கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவர் உங்களுடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. தீமை விலகுவதாக. கட்டுகள் உடைவதாக. சாபங்கள் முறிவதாக. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தர் நீர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஓ மா ஷிபி தூரி பிகா பாபா பாபா. ஓ மெஹேதுனே மே ரெபேஷாதாரா பாரபா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஓ மா ஷிபி தூர் ஒவ்வொருவரையும் ஞானத்தினால் நிரப்புங்க. அழகுனால் நிரப்புங்க. ஆண்டவரை முத்திரை மோதிரமாய் வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆட்சி தேய்ச்சி வழி நடத்தும். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவார். அடுத்த வாரம் சந்திப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென். இந்த ஊழியத்தை தாங்க விரும்புகிறவர்கள் உங்கள் உதாரத்துவமான காணிக்கையை கீழே உள்ள கூகுள் பே நம்பருக்கு அனுப்பவும். 9600859446